வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அமைதி என்பது பலவீனம் இல்லைங்க, அதுதான் வெற்றியின் சக்தி. அது எப்படி சொல்ல போகிறோம்னா, ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலயமா நான் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து கிளி அதிகமாக பேசும், நம்ம என்ன சொன்னாலும் பேசும். அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே அந்த கிளி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பறக்க முடியும், சரிங்களா? அதால் வந்து ரொம்ப உயரமான இடத்துக்கு போக முடியாது. ஆனால் வந்து கழுகு வந்து அமைதியாக இருக்கும். அது வந்து அதிகமாக சவுண்டு விடாது. ரொம்ப அமைதியான ஒரு பறவை தான் கழுகு. அந்த கழுகு பார்த்திங்கன்னா அதை வானை தொடுற அளவுக்கு வந்து பறக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது? அதிகம் பேசினா அது வந்து எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் பேசாமலேயே வந்து வானை தொடுற அளவுக்கு சக்தி கொண்டது கழுகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கம் வந்து எப்பயுமே ரொம்ப அமைதியாக பதுங்கி தான் எந்த ஒரு வேலையுமே செய்யும், சரிங்களா? அது வந்து என்னென்னா சும்மா அடிக்கடி வந்து சவுண்டு விடாது. ஆனால் வந்து அந்த சிங்கம் கர்ச்சனை செய்யும்போது பார்த்திங்கன்னா, கர்ச்சிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாமே அமைதியாயிரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம், சரிங்களா? அவ்வளோ பலம் இருக்கும் இந்த சிங்கத்துக்கு. இருக்கிற பலம்னா அந்த என்ன, அது கர்ச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சரிங்களா? கர்ச்சனை செய்யும்போது அது வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆழ்ந்த பயத்தில் மூழ்கடிச்சிடும், சரிங்களா? அது ஒரு காட்டுக்கே ராஜாங்கிறது அதிலேருந்தே புரிய வச்சிடும். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களாம் எதையுமே சாதிச்சதா சரித்திரம் இல்லைங்க. பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்க தான் நிறைய விஷயங்களில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை, சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் இலக்கை நோக்கி செல்லும்போது சத்தம் போடாமல் செயல்படுறது தான் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? மற்றவர்களிடம் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போகிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது, ஓகேங்களா?